Hey hi guys, welcome back to my channel. This is Secret Glow. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு நல்ல ஹேர் கேர் ப்ராடக்ட் தான் பார்க்க போறோம். ஃபேஸ்ல இருந்து ஹேருக்கு போய்ட்டோமான்னு பார்க்காதீங்க. ஏன்னா இப்போ நிறைய நம்ம பாக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸ் நோட் பண்ணிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் நாம பார்க்கறதே ஹேரை தான் பார்ப்பாங்க. ஹேர் ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இப்போ இருக்கிற டீனேஜர்ஸ்லாம் கூட ஹேர் அதிகமாக கவனிக்கிறதில்ல. அந்த வீட்டில் ஹோம் மேக்கர்ஸாக இருக்கிறவங்களும் ஹேரை பெருசாக கவனிக்கிறதில்ல. அப்படியே ஒரு தூக்கி ஒரு கொண்டே போட்டோம்னா அப்படியே விட்டுறோம். ஸோ ஹேர் கேர் வந்துட்டு ரொம்பவும் முக்கியம். நான் சொல்லிடுறேன், இது ஒரு பெய்டு ப்ரொமோஷனோ இல்லை நான் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோஷன் பண்ணுறனோ எதுவுமே கிடையாது. நான் எனக்கு பர்சனலாக வாங்கி யூஸ் பண்ணி பிடிச்சது மட்டும்தான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துட்ருக்கேன். பார்த்திங்கன்னா ஆதிவாசியோட காடாம்பரி ஹேர் ஆயில். ஆக்சுவலி இதை நான் இதெல்லாம் பார்ப்பேன், ஆடெல்லாம் பார்ப்பேன். பாய்ஸ்லாம் நிறையா முடி வளர்த்திக்கிட்டு அது போஸ்ட் கொடுப்பாங்களா, எனக்கு காமெடியாக இருக்கும். இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் உண்மையாலுமே இந்த ஹேர் ஆயில் தடவைனா அந்தளவுக்கு வளருது. இந்த பிக்சரில் இருக்கிற அக்காங்கள மாதிரி நம்மளுக்கும் நிறையவே முடி வளரும். உண்மையாலுமே நான் அது யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு இப்போ தான் வாங்கினேன். இப்போ நான் 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ரேட்டு பார்த்திங்கன்னா எம்ஆர்பி 799 போட்டிருக்கேன். ஆனால் நான் வாங்கினது 190 200 தான் வாங்கினேன். அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் நான் வாங்கினேன். ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஆதிவாசின்னு போட்டிங்கனாலே இந்த ஹேர் ஆயில் வரும். நான் வேணால் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்துட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவும் இல்லை. நார்மலாக அந்த செம்பருத்தி, பூண்டு, இஞ்சி, அந்த மலை நெல்லிக்காய், அந்த மாதிரி சீகக்காய், பாதாம், தேங்காய், அந்த மாதிரி தான் இருக்குது. நார்மல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இது எப்படி யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நார்மலாக தலை குளிச்சுட்டேன்னு வைங்களேன், ஒரு 2 டேஸ் நம்ம நார்மல் எண்ணெய், நான் வந்து தேங்காய் எண்ணெய் தடவைனா தேங்காய் எண்ணெய் தடவிட்டு நார்மலாக இருக்கலாம். இப்போ நான் நாளைக்கு தலை குளிக்க போகிறேன், நாளைக்கு வெள்ளிக்கிழமை, ஃப்ரைடேனா நான் யூஸ்வலாக தலை குளிப்பேன் அப்படின்னா, வியாழக்கிழமை நைட்டு வந்துட்டு நான் இந்த ஆயிலை நல்லா தலையில் தடவி விட்ருவேன். எங்கள் மம்மி தடவுவாங்க, இல்லைனா நான் கூட தடவிக்குவேன். நல்லா ஊற வச்சுருவேன். அதாவது சும்மா ஏதோ தானோன்னு இல்லாமல் நல்லாவே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் இதுக்காக நம்ம செலவு பண்ணுவோம். சும்மா நான் நார்மலாக தடவுற மாதிரி தடவாமல் கையில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தடவி அப்புறம் சீப்பு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சீ விட்டால் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும் மண்டை ஃபுல்லாக. நம்மளுக்கு அந்த ஹெவி ஸ்மெல் வரும். அது ஸ்மெல் வந்துட்டு ஸ்மெல்லாக இருக்காது, ஒரு மாதிரி வாசமாக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா தடவணும். இந்த ஹேரோட நுனி இருக்கும்ல, நுனி பாட்டு அந்த அங்கேயும் கீழே அங்கேயும், ஏன்னா அங்கே தான் ஹேர் க்ரோத் இருக்கும், அங்கேயும் தடவணும். ஸோ இப்படிலாம் நல்லா தடவி நல்லா ஒரு டைட்டாக கொஞ்சம் கொண்டை போட்டு லெவல்மெண்ட் போட்டு படுத்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு கொஞ்சம் இந்த ஷாம்புலாம் யூஸ் பண்ணுறத குறைச்சிக்கோங்க. சீகக்காய் அந்த மாதிரி கொஞ்சம் ஹெர்பலாக போங்க. ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே இப்போது இதெல்லாம் ஹெர்பல் தான். ஷாம்பு மறுபடியும் போட்டு அப்படியே ஸ்கேல்பில் போட்டால் ஃபுல்லாக முடி கொட்ட தான் செய்யும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த ஆயில் யூஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும். நான் வந்துட்டு யூஸ் பண்ணும்போதே நல்லா தெரிஞ்சுது. லைட்டாக அந்த கீழே மட்டும் முடியில் வந்துட்டு கொஞ்சம் வளர்ந்துருந்தது. அது புதுசாக முடி வளர்ந்தாலே நமக்கு தெரியல. ரீசெண்டாக ஹேர் கட் பண்ணியிருந்தேன். அந்த ஹேர் கட் பண்ணதுலேருந்தா ரொம்ப முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே ரொம்ப குறைஞ்சிருச்சு. பட் இப்போது இந்த ஒரு 2 வீக்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவும் புது முடி வளர்றது நம்மளுக்கு தெரியும்ல, ஹேர் கட் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படியே அது மட்டும் தனியாக புதுசாக வளருது. நல்லாயிருக்கு, ரொம்ப 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 நல்லாயிருக்கு. இந்த அமௌண்ட்டுக்கும் இதுக்கும் சூப்பர்பான ஒரு ஆயில். நீங்கள் கண்டிப்பாக அதை வாங்கி பாருங்கள். இப்போயும் நான் சொல்கிறது ஒன்றும் பெய்டு ப்ரொமோஷன்லாம் இல்லை. நான் வாங்கி எனக்கு பிடிச்சி நான் யூஸ் பண்ணி சூப்பராக இருக்கிறத மட்டும் தான் நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ ஹேர் க்ரோத் இல்லை, ரொம்ப இதாக இருக்குது அப்படின்ற நினச்சிங்கன்னா இதை தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். ஏன்னா நான் வந்துட்டு பிராண்டடாக நிறைய வாங்கி யூஸ் பண்ணி நிறையா அமௌண்ட் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என் நிலமை உங்களுக்கு வரக்கூடாதுன்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நான் உங்களுக்கு இதை பண்ணுறேன். வண்டி போகிற சவுண்ட்லாம் நிறைய கேட்கும். ஆக்சுவலி எங்கள் வீடு ரொம்ப மெயினில் இருக்கா, ஸோ வண்டி போகுது. நான் தான் சொல்கிறேன்ல, அந்த பெரிய பெரிய ஆயில்ஸ்லாம் வாங்கி நேம் மென்ஷன் பண்ண விரும்பல, பட் அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ண, ஆனால் அதுலேயும் ஹேர் க்ரோத் இருக்குது.